அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 2ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உறவினர்களின் புறணி பேச்சால் அதிசயத்தக்க முன்னேற்றத்தை பெறக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு, சுக்கிரன், புதன் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கன்னிராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கன்னிராசியை சேர்ந்த உத்திரம் 2ஆம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாரு. சனியும் சூரியனும் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த 2 கிரகங்களும் 6ஆம் இடமிக்க நல்ல இடம் என்பதால, அதோடு சூரியன் 6ஆம் இடத்திலும் அமர்ந்திருப்பதால மிக அற்புதமான ஒரு வாரமாக கன்னிராசினியர்களுக்கு இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தில் தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சாதகமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு இந்த வாரத்தில் கிடைக்க இருக்குது. நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்க. அதே போல அரசாங்க அனுகூலங்கள் உண்டுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ல் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு. தகவல் தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டாகக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 7ல் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு காலம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அதே போல் உடல்நிலையில சிறிய பிரச்சனைகள் ஏற்படுங்க. வாகனங்கள்ல செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டுங்க. ராசிக்குள் கேது இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத உடல்நிலை சிக்கல்கள் திடீரென ஏற்படலாங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. மட்டுமில்லாம கன்னிராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து ராசியை பார்ப்பதால வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காதுங்க. குறிப்பா குடும்ப சூழ்நிலையில மன நிறைவு கிடைக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு ரோணஸ்தானத்தில் சுக்கிரன் சனி பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால கைப்பணம் பல வழிகளில் கரையுங்க. திட்டமிட்டு செலவு செய்யாவிட்டு இந்த காலகட்டங்களில் பணப்பற்றாக்குறை சற்று கடினமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவு செய்வதில் கவனம் மிக மிக நல்லதுங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் புத்திரஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால பெண் அல்லது பிள்ளையினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால் சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. திருமண முயற்சிகள் கை கொடுங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற சிறந்த ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதால எதிர்பாராத பண வரவு ஒன்றிற்கு சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. களத்திரஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடும். தவிர்ப்பது மன நிம்மதி அளிக்குங்க. வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் அல்லது வேலை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேற இருக்குது. அதே போல் கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறைக்கு அதிபதியம் கொண்டுள்ள ஜீவனக்காரகர் என்ற பெருமை பெற்றுள்ள சனி பகவான் இந்த வாரத்தில் சிறந்த சுபபலம் பெற்று திகழ்கிறாரு. இதனால நீங்கள் வேலை பார்க்கும் இடத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு, ஊதிய உயர்வு ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க. வெளிநாடுகளில் வேலை பார்த்து வரும் கன்னிராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் கதவை தட்டுங்க. வேலை இல்லாமல் அவதிப்படும் இளைஞர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு அரிய வரப்பிரசாதமாக நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்க இருக்குது.
சிறு முயற்சியிலேயே மனதிற்கு பிடித்த நல்ல ஒரு நிறுவனத்தில் வேலை கிடைக்க இருப்பது மன ஆறுதலை தரும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய தொழிலை அபிவிருத்தி செய்வதற்கு மிகவும் அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை இந்த வாரத்தில் தாராளமாக நீங்கள் அதிகரிக்கலாங்க. வியாபாரிகளுக்கு சந்தை நிலவரம் ஆதரவாக அமைஞ்சிருக்குது. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் ஒத்துழைப்பு கையெழுத்தாகுங்க. வெளிமாநில பயணங்கள் வர்த்தக முன்னேற்றத்திற்கும் லாப உயர்விற்கும் வழிவகுத்து தரும் விதமா அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கன்னிராசியை சேர்ந்த கலைஞர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வருமானத்தை உயர்த்தும் புதிய வாய்ப்புகள் எந்தவித முயற்சியும் இன்றி தேடி வர இருக்குதுங்க. செல்வாக்கும் புகழும் அதிகரிக்க இருக்குது. அதே போல் ஆடம்பர செலவுகளிலும் வெளிநாட்டு பயணங்களிலும் வியாபாரம் சற்று அதிகரிக்குங்க. திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய தயாரிப்புகளில் திட்டமிடலாங்க. நிச்சயம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதே கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கட்சியில் செல்வாக்கு உயருங்க. அதே போல் அரசு பதவியில் உள்ள பிரமுகர்களுக்கு தொடர்பு உங்களுக்கு லாபகரமாக இருக்குது. சிலருக்கு கட்சியில் புதிய பொறுப்பு ஒன்றை ஏற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் இந்த வாரத்துல சனி மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால பிரபல கட்சி ஒன்றிற்கு மாறும் வாய்ப்புகள் உருவாகும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறுத்துதுங்க. அதே போல் கன்னிராசி சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இரவில் நெடுநேரம் கண் விழித்து படிப்பதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா சூரியனுடைய நிலையினால உஷ்ண சம்பந்தமான உபாதைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்துல உங்களுக்கு புதனும் அவ்வளவு அனுகூலமாக இல்லைங்க. மற்றபடி ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால கல்வி முன்னேற்றம் தடைபடாது. பாடங்கள்ல மனம் தீவிரமாக ஈடுபடுங்க. ஆசிரியர்களுடைய ஆதரவு படிப்புல உங்களுக்கு உற்சாகத்தை தரும் விதத்தில் அமைஞ்சிருக்கிறாரு. அதே போல இந்த கன்னிராசி சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதாலும் ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதாலும் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. ஆடு மாடுகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்கும். தண்ணீர் போன்ற அடிப்படை வசதிகளுக்கு எந்த ஒரு குறை இருக்காதுங்க. கன்னிராசியை சேர்ந்த பெண்மணிகளுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் ராசியை பார்ப்பதால மகிழ்ச்சிகரமான ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவர் மற்றும் குழந்தைகளின் அன்பு மன நிறைவை அளிக்குங்க. நீங்கள் வேலை பார்க்கும் பெண்மணிகளாக இருந்தீங்க அப்படின்னா அலுவலக சூழ்நிலை மன நிறைவையும் நிம்மதியையும் அளிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குது. இந்த வாரத்துல கன்னிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது புதன்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு செல்லுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.